ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வாரத்தில் ஒரு நாள் மடப்புறம் மதுரையில் உள்ள மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு நானும் எங்கள் அம்மாவும் போயிருந்தாங்க. மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. சரி, நானும் மதுரையும் பார்த்ததில்ல, காளியம்மன் கோயிலையும் பார்த்ததில்லன்னு சொல்லி போய் பார்த்தேங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க கோயில். எலுமிச்சம்பழ மாலை, மதுரை மல்லிகைப்பூ எல்லாமே சாமிக்கு வாங்கிக்கிட்டு நாங்களும் வாங்கி வச்சுக்கிட்டோம். மதியம் அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மடப்புறத்துலேருந்து மதுரைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தரிசனம் பண்ணோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதோட நாங்கள் ஊருக்கும் கிளம்பிட்டோம். மடப்புறம் கோயில், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மதுரை வரைக்கும் வர நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அங்கே வரும்போதே, பஸ்ஸில் வரும்போதே ரொம்ப ஃபீல் பண்ணேன். வீட்டுக்கு அதேமாரி நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக கால் வந்துச்சுங்க. எல்லோரும் சேர்ந்து பங்காளிங்க எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம், எல்லாருமே போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே ஓகே சொல்லியாச்சுங்க. இந்த கோவில் தாங்க எங்கள் குலதெய்வம், ஸ்ரீ ஆகாய வீரனார். நான் கல்யாணம் ஆனதுலேருந்து அதிகமாக நான் போயிருக்கேங்க இந்த கோயிலுக்கு. ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான், அப்புறம் தான் மற்ற தெய்வம்லாம் அப்படிங்கிற மாதிரி நான் மனசில் நினச்சிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ கூப்பிட்டாலும் நான் போயிடுவேங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, இவர்கிட்ட நம்ம வேண்டிட்டு அது உடனே இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவர். அந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே கார்டனாகவே இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பசலைக்கீரை, அரளிப்பூ, செம்பருத்திப்பூ, மல்லிகைப்பூ, குட்டி லெமன் செடியாக தான் இருக்குது. அதுலேயுமே காய் வச்சுருந்தது. பூசணி, பரங்கிக்காய் கொடி வகைங்க, வாழை மரம், கருவேப்பிலை, ரோஸ் வகை, கிராம்பு செடி, வேப்ப மரம் நல்லா பெருசாக மரமாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அரச மரமும் வச்சுருக்காங்க. அது சின்ன செடியாக தான் இருக்குது. அதுவுமே நல்லா கிளம்பிடுச்சிங்க. சூப்பராக வளர்ந்துருக்கு. கிராம்பு செடியெலாம் கூட இருக்குங்க. அது செடியாக தான் இருக்குது. அதில் காய் வச்சு கிராம்பு வந்ததை நான் பார்க்கல. இன்னொரு டைம் போனால் தான் பார்க்க. பாவக்காய் கொடியும் இருக்குது. ஆலோவேரா, பிரண்டை செடி, சங்கு இலைன்னு சொல்கிறாங்கங்க. அந்த மூலிகை செடியுமே இருக்குது. பிரசவமான பெண்களுக்கு அதை துவையல் பண்ணி கொடுப்பாங்களாம், இல்லை சாப்பாட்டில் கலந்து கொடுத்துப்பாங்கன்னா அது ரொம்ப நல்லதாகும், ரொம்ப ஆரோக்கியமான. நிறையா செடி வகைகள் எல்லாமே இருக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கோயிலுக்குள்ளே இவ்வளோ செடி இருக்கிறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. பசங்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். பங்காளிங்கன்னு சொல்லுவோம்ல, அதேமாரி நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போயிருந்தோம். இங்கேருந்து கும்பகோணத்துலேருந்து பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து வேனில் போயாச்சு. அங்கேயே அடுப்பெல்லாம் எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சாச்சு எல்லாம் சேர்ந்து. காட்டேரி சாமிக்கு நான் வீட்டிலேருந்தே களி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேங்க. நாங்கள் வீட்டிலேருந்தே போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணி எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருந்து வளர்ந்துருக்கேன். எங்கள் பாட்டி வீடு பெரிய ஃபேமிலி, அங்கே தான் நாங்கள் இருந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்கோம். நான் சாதாரணமாக கோயிலுக்கு போனாலும் சரி, குலதெய்வ கோயிலுக்கு எங்கே போனாலும் சரி, எல்லாரோடையும் ஒத்துமையாக ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேன். தனியாக போகிறதோட எல்லோரும் சேர்ந்து போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தை மாதம் கிடா வெட்டுறதா சொல்லியிருக்காங்க. நான் அப்போ போனேன்னா அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். நாங்கள் போய் எல்லாருமே பொங்கல் வச்சோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சு முடிச்சாச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. அங்கே எல்லோரும் போயிட்டு வந்தாங்க. போய் விளக்கு போட்டு வந்தாங்க. நானும் என் பொண்ணுங்கள்கிட்ட விளக்க நெய் வாங்கி கொடுத்து நீங்கள் விளக்கு போட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அவங்களும் எல்லாம் போட்டாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா எங்கள் ஓப்படியாகவும் புளிசாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நானும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நானும் புளிசாதம் தான் எனக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, தக்காளி சாதம், லெமன் ரைஸு, தயிர் சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் இட்லி, இது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா துவையல், தயிர் பச்சடி, பக்கடா, காராபுந்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஊறுகாயுமே எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே நாங்கள் கலந்து சாப்பிட்டோங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மாவளுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் ஓப்படியெல்லாம் ரெடி பண்ணாங்க. சாமிக்கு அபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தாங்கங்க. சாமிகிட்ட போய் என்னென்ன யார் பெரியவங்களாம் என்ன ஒர்க்கு சொல்கிறாங்களோ எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குட்டி பொண்ணாக ஒன்று இருந்துச்சு, ஆஷிகான்னு சொல்லிட்டு. அது எங்கள் குழந்தனார் பொண்ணு தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாதி வீடியோ எடுத்தது இந்த குழந்தனார் பையன் தான். அவங்க 2 பேரும் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். சின்ன சின்ன பசங்க தான். பாருங்கள். கோயிலுக்குள்ளே வந்தோடனே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பங்காயை பார்த்தீங்கன்னா நான் அத்திக்கான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு ஆஷிகாட்ட கொடுத்தேன். அதுவுமே வாயில் போட்டு ஒரே கசக்குதுன்னு சொல்லிட்டு துப்பிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வேப்பம் பழத்தை எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்து, இங்கே பாருங்கள் அத்திப்பழம் பழமாகவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கம்பல் பண்ண ஆரம்பிச்சேன். அதோட கோயில் எனக்கு நல்ல பொழுதுபோக்காக இருந்துச்சுங்க. ஆஷிகாவோட அண்ணன் தான் முகேஷ். அவன் பார்த்திங்கன்னா ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அந்த கோயில் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்தது அவன் தான். கோழியை கூட விட ஆகாய வீரனாட்ட வேண்டிக்கிட்டதுனால அந்த சேவலை கோயிலில் விட்டுட்டு போகிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த கோயிலில் யார் யார் என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது இந்த பேர்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை கூட அந்த கல்வெட்டை கூட அவன் விடாமல் வீடியோ எடுத்துருந்தான். எல்லா பிள்ளைங்களுமே நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க.
அதேமாரி எங்கள் ஓப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகுவோம். ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. அப்புறம் ஐயர் வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா பூ, மாலை, அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள், பழங்கள், வாழை எல்லாமே ரெடியாக ஓரமாக இங்கே இருக்குது. கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விநாயகர்லேருந்து ஆரம்பித்து கருப்புசாமி, மதுரை வீரன், பெரிய நாயகி அம்மன், நாகம்மா, காட்டேரி சாமி. காட்டேரி சாமிக்கு தான் நான் வந்து களி செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். அபிஷேகம் முடிஞ்சு எல்லா அலங்காரமும் முடிஞ்சு ஃபஸ்ட்டு விநாயகர்லேருந்து பார்த்தீங்கன்னா பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு சாமியாக வந்து பூஜை போட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா சாமிக்கையும் நல்லா அலங்காரம் பண்ணி அம்சமாக நல்லா இருந்ததுங்க. அது கடைசியாக நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் கோயிலுக்கு போனோம். திங்கட்கிழமை வரைக்குமே எனக்கு அந்த நினப்பாகவே இருந்தது. எல்லாரோடையும் சேர்ந்து போனது வந்ததுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுமாரி எனக்கு எல்லோரோடையும் ஒத்துமையாக போகிறது ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் இந்தமாரி சேர்ந்து போகிறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு தான் வந்து முடி எடுத்து காது குத்துவோம். அப்புறம் தான் இஷ்ட தெய்வங்களுக்கு போய் அங்கே முடி எடுக்கிறது. ஸ்ரீ ஆகாய வீரனார் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பில்டிங்லேயுமே இல்லாமல் இப்படி இந்த மாதிரி ஓப்பன்லேயே தான் இருக்கணுமா அது குலதெய்வம் சாமி. அந்த குட்டி பொண்ணோட பேர் வந்து ஆஷிகா. அந்த பொண்ணோட அண்ணன் தான் முகேஷ்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே சின்ன பசங்க தான். சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா வீடியோலாம் நல்லா எடுத்திருக்காங்க. ஆசிகா கூட பார்த்தீங்கன்னா இடையில வீடியோவில் பாருங்கள், அத்திப்பழத்தை நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாயில் போட்டு காமிக்குது. அது அத்திப்பழம் இல்லைங்க, வேப்பம்பழம். அதுவும் உங்களை சாப்பிட சொல்லுது. நீங்களும் சாப்பிடுங்க காய்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுதுங்க. நீங்களும் குலதெய்வ கோயிலுக்கு எப்படி எல்லோரும் சேர்ந்து போவீங்களா, இல்லை தனியாகவே போயிட்டு வந்துடுவீங்களா? உங்கள் குலதெய்வ கோயிலில் நீங்கள் என்னென்னலாம் செய்முறையெல்லாம் செய்வீங்க, உங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோலாம் ரொம்ப எடுக்கலை. கடைசியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். 4:30 6 ராவு காலம்னு சொன்னதுனால 6 மணிக்கு மேலே கிளம்புவோன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் உட்காந்துருந்தோம். அப்போ இந்த ஆஷிகாட்ட சொன்னால் ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் பண்ணுன்னேன். இந்த பொண்ணு தான் ஆஷிகா, இவன் தான் முகேஷ். ஆஷிகாவும் நான் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே ஏஞ்சி நின்றுட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிச்சிங்க. ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தது. முகேஷும் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. உடனே அலுப்புப்படாமல் இதை போய் எடுறா, அதை போய் எடு, வீடியோ எடுனா உடனே எடுக்கிறாங்க. ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருந்துச்சு. சொந்தக்காரவங்களாம் பார்த்திங்கன்னா எப்போயாவது நம்ம ஒரு கல்யாணத்தில் ஒரு நல்லது கிட்டத்தில் தான் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலுக்கெல்லாம் சேர்ந்து போனோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மீட் பண்ணி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களாம் சின்ன வயசில் எங்கள் அம்மாலாம் ஒரு ஃபங்க்ஷன் விடாமல் எங்களெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. இப்போயுமே அம்மா வீட்டு சொந்தம்னா எனக்கு நிறையா இருக்காங்க. இப்போ வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போகாமல் பசங்களையுமே அழைச்சிட்டு போய் நம்ம சொந்த பந்தங்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணுங்க. குலதெய்வத்துக்கு நம்ம வழிபடுறது போல் நம்ம வீட்டில் உள்ள முன்னோர்களுக்கு கண்டிப்பாக அமாவாசைக்கு நம்ம வழிபடணும். அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மழை வந்துருச்சுங்க. அப்புறம் நின்றுடுச்சு. என்னோட சந்தோஷத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு மணி 9:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. கடையில் தான் டிஃபன் வாங்கி சாப்பிட்டோம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோடனே ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வைரல் ஆக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.